ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு வாழைக்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் நம்ம சேர்த்துருவோம். அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உரப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா வாழைக்காய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.